ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. தினமும் வைணவம் என்கின்ற பகுதியிலே 8வது பகுதியாக இன்று தாயாரினுடைய கடாட்ச பார்வை அது எப்படிப்பட்டது, அவள் எப்படி மங்கள தேவதையாக விளங்குகின்றாள் என்பதை சுவாமி பராசர பட்டர் அருளியிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். தாயாரினுடைய பார்வையானது அரும்பு எப்படி மெல்ல விரியுமோ அதுபோலே விரிந்து மெதுமெதுவா திருக்கண்களை திறந்து பார்க்கின்றாளாம். அப்படி அவள் திறந்து பார்க்கும்போது அந்த பார்வையின் காரணமாக 7 உலகங்களும் நன்னாக மலர்ந்து தளிர்த்து காணப்படுகின்றது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? தாயாரினுடைய திருக்கண்கள் திறப்பதை பார்க்கக்கூடிய பெரிய பெருமாள் அதை கவனித்து இந்த லோகத்தை படைக்கின்றானாம். அவள் எப்போ தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கின்றாளோ இந்த லோகத்தை பிரளயத்திலே ஆழ்த்தி விடுகின்றானாம். இப்படி தன்னுடைய கடாட்சம் நிறைந்த பார்வையை எங்கும் பரவ விடுகின்றாளாம். எப்படி அவளுடைய பார்வை இருக்கு அப்படிங்கிறத சுவாமி பராசர பட்டர் நமக்கு காட்டுகின்றார். கோரகித நேம கடாட்ச லீலாம். கோரகிதனா என்ன அர்த்தம்? அரும்பு போன்ற அப்படின்ற பொருள். பல்லவித அப்படிங்கிறதுனாலே உலகங்கள் தளிர்க்கின்றது. அரும்பு போன்ற கண்களை திறந்து பார்ப்பதினால் இந்த லோகமானது தளிர்த்து நன்னாக மலர்ந்து காணப்படுகின்றது. அப்படிங்கிறத தான் உல்லாச பல்லவித்த பாலித்த சப்தலோக்கி நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலாம் என்று அவளுடைய கடாட்ச பார்வையின் காரணமாகவே இந்த லோகமானது படைக்கப்பட்டு மலர்ந்து தளிர்த்து செழித்து விளங்குகின்றது. இப்படி தாயாரினுடைய கடாட்ச பார்வை எங்குமே பரவி இருக்கு. சரி, அது மட்டுமா அப்படின்னா, இவள் இருக்காளே ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாள் சயனித்து கொண்டிருக்கக்கூடிய விமானத்தில் இருக்கக்கூடிய மங்கள விளக்காகவும் இருக்காளாம். ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் என்று சொல்கின்றார். ஹர்மியதலம் அப்படின்னா விமானம்னு அர்த்தம். அப்போ இதனுடைய கருத்து என்ன? ஏன் இப்படி சொல்றார்? தான் அந்த விமானத்திலே விளக்காக நின்று தன்னை மட்டும் இல்லாமல் பெரிய பெருமாளையும் அத்தனை பேருக்கும் காட்டி கொடுக்கிறாளாம். அதனாலே தீபரேகாம். இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகளை உடையவள் யார்? ஸ்ரீ ரங்கராஜ மகிஷீம் ஆனவள். ரங்கராஜ மகிஷீம் பெரிய பெருமாளான ரங்கநாதனினுடைய பட்ட மகிஷியாக இருக்கக்கூடிய ரங்கநாச்சியாரே ஆவாள். மகிஷி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதுனாலே அவள் அத்தனை பேருக்கும் அரசி, நாயகி, தலைவியானவள், ஜெகன் மாதா, லோக மாதா அப்படின்னு இங்கே பொருள் விளங்குகின்றது. ரங்கராஜ மகிஷீம். இதைத்தானே சுவாமி எம்பெருமானாரும் தேவதேவ திவ்ய மகிஷீம் அப்படின்னு கத்தியத்திரயத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆக ரங்கநாதனினுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவளான ரங்கநாச்சியார், அப்படிப்பட்ட ரங்கநாயகியை நாம் வணங்கி நிற்கின்றோம், வணங்குவோம் அப்படின்னு இங்கே அர்த்தத்தை காட்டுகின்றார். ரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமஹா அப்படின்னு. ஆனால் நமக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரும். தாயாரினுடைய கடாட்ச பார்வையை பார்த்து எம்பெருமான் அந்த லோகத்தை படைக்கின்றான்னு சொல்கிறாரே, ஆனால் பரபிரம்மமான அந்த எம்பெருமான் தான் இந்த லோகத்தை படைப்பதற்கு காரணனா இருக்கான், ஜெகத்காரண பூதனா இருக்கான்னு வேதம் சொல்கிறது, வேதாந்தங்கள்லாம் சொல்கிறதே. அப்போ இது எப்படி பெரிய பிராட்டியார் காரணமாக இருக்கின்றார்னு சொல்கின்றீர் அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு தோன்றும். அவனே அதற்கு காரணம்ங்கிறது தான் உண்மை. ஆனால் அவளுடைய துணை இல்லாமல் அது நடக்காது அப்படிங்கிறத தான் இங்கே காட்டி கொடுக்கிறார். இவளே நமக்கு பெரிய பெருமாளை நமக்கு காண்பித்து தருகிறாள். அவனிடம் செல்ல இவளுடைய சிபாரிசு, அதாவது புருஷகாரம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. எம்பெருமானிடத்தில் நேரடியாக செல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரகத்திலேயே ஒரு குழந்தை இருக்குது, தனக்கு வேண்டியதை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? தன்னுடைய தாயாரிடத்தில் போய் சொல்லி
பிறகு தந்தையினிடத்திலே சொல்லி அதை வாங்கி கொள்ளும். அதுபோல நேரே பெருமானிடத்திலே செல்ல சிபாரிசு அவசியம் தேவை. ஆனால் இவளை அடைவதற்கு எந்த ஒரு சிபாரிசும் தேவையே கிடையாது. தனக்கு தானே சிபாரிசாக இருக்கின்றாள் அப்படின்னு இதற்கு பொருளாகின்றது. ஆக தீபரேகாம் மங்கள தேவதையாக தன்னையும் காட்டிக்கொண்டு எம்பெருமானையும் நமக்கு காட்டிக்கொண்டு உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவளான அந்த பெரிய பிராட்டியாரினுடைய கடாட்சம் நம்மீது பட வேண்டும் என்று நாம் நித்தியம் பிரார்த்தித்திருப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.